சிவாய நம. வணக்கம் மக்களே. இரவு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்? பூஜை பற்றி தான் பேச போகிறேன். அந்த காலத்து பெண்கள் வந்துங்க, ஐரூட்டு பெண்ணாகட்டும் மற்ற பெண்களாகட்டும் மஞ்சள் பூசி குளிச்சுட்டு வந்து தான் வாசப்படியெல்லாம் சுத்தப்படுத்துவாங்க. ஏன்னா வாசப்படி பெண்ணும் வாசப்படியும் ஒன்றுன்னுவாங்க. இந்த மாதிரி சுத்தப்படுத்தினா தான் மகாலட்சுமி வரதா ஐதீகம். அதே போல் நம்ம தீபன்றங்கள மற்ற தீபமாகட்டும் காமாட்சி அம்மன் தீபமாகட்டுங்க சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு திரி போட்டு தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லதுங்க. அதே போல் நம்ம கலசம் வைக்கிறோம் இல்லையா, பச்சரிசியில் மஞ்சள் கலந்துட்டு சென்டரில் குங்குமம் வச்சு கலசம் வச்சா ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இந்த பூ பேர் வந்து சங்குப்பூ. இந்த பூ வந்து எதுக்கு உகந்ததுன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. துளசி எப்படியோ அதே போல் தான் இந்த பூவும். சில பேருக்கு வந்து இந்த பூவை பற்றி தெரியாது. இந்த பூவுக்கு ஒரு கதையே இருக்குதுங்க. அந்த கதை சொன்னால் வீடியோவில் தான் சொல்ல முடியும், இந்த ஷார்ட்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பூ வந்து எதுக்கு நல்லதுன்னா 48 நாளைக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த டைமில் 4 to 6க்குள்ளே இந்த ஒரு பூ கிடச்சா கூட சரி, சங்குப்பூ துளசி ஒரு கொத்து வச்சு அந்த 4 to 6க்குள்ளே நீங்கள் தீபம் ஏற்றி இந்த பூஜை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் கல்யாணம் ஆகாமல் எந்த பெண் இருந்தாலும் சரிங்க, அந்த பெண்ணுக்கு உடனே கல்யாணம் ஆகும். அதே போல் வறுமை நீங்கும். அதே போல் வந்து உங்கள் குடும்பத்துக்கு வந்து மகாலட்சுமி சுபிட்சம் கிடைக்கும். என்றைக்குமே உங்களுக்கு கஷ்டமே வராதுங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. முடியல எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து குளிக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா 48 சனிக்கிழமை இந்த பூஜை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா ஆனால் தீபம் ஏற்றுறது மட்டும் கரெக்டாக 4 to 6 தீபம் ஏற்றணும். மக்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.